அம்மா நான் நமாஸ் பண்ண மசூதிக்கு போயிட்டு வரேம்மா. சரிடா, போயிட்டு வா. அம்மா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேம்மா. சரிடா, 10 ரூபாய் காணிக்கையா போட்டுட்டு வா. சரிம்மா. அம்மா கோயிலுக்கு போனோம், காசு கொடுங்க. டேய் அப்பாட்ட வாங்கிக்கோடா. அப்பா கோயிலுக்கு போகிறேன், அம்மா உன்ட்ட காசு வாங்கி சொல்லிச்சு. எவ்வளோடா? நான் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே வந்துடுவேன். ஒரு 400 ரூபா கொடுப்பா. என்னது 400 ரூபாயா? கொஞ்சம் கணக்கு சொல்லு பார்ப்போம். எனக்கு வேறு சொல்லணுமா? வாங்க, நுழைவு கட்டணம் 60, கார் பார்க்கிங் 20, செருப்பு டோக்கன் 5, செல்ஃபோன் டோக்கன் 10, அர்ச்சனை தட்டுக்கு 50, அர்ச்சனை டிக்கெட் 10, தரிசன டிக்கெட்டு 100, உண்டியல் காசு 11, அர்ச்சகர் தட்டுக்கு 10, பிரசாதத்துக்கு 50, ஆக மொத்தம் 326. அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும். அப்புறம் 4 நாட்டுக்கோழி முட்டைக்கு 40 ரூபா. போகிறது கோவிலுக்கு, முட்டை எதுக்குடா? முட்டை முட்டை எனக்குப்பா. இப்போல்லாம் கோயிலுக்கு வரவங்கள அறநிலையத்துறக்காரங்க அடிக்கிறாங்களாம். அடிதாங்க வேணாமா? எப்பா சாமி, நீ கோவிலுக்கே போக வேணாம்ப்பா. இங்கே இருக்கிற சாமியை கும்பிடுங்க, சரியா? நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட நான் ஏன் அறநிலையத்துறைக்காரனும்? அது வேற ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏன் மதம் மாறாமல் இன்னும் இந்துவாகவே இருக்கேன்னு சொல்லி திராவிட மாடலின் தண்ட வசூல், நம்ம திராவிட சுல்தான்களின் நவீன ஜிசியா வரி, நம்ம